நாமக்கலுக்கு முதல்ல போறாரா? நாமக்கல் அங்கே கூடியிருந்த அவருடைய ரசிகைகள்லாம் சொன்னதை கேட்டோமா? அங்கிருந்து அவர் போகக்கூடிய 2வது ஸ்பாட் கரூர். கரூர்ல இருந்து செய்தியாளர் மணிகண்டன் இணைஞ்சிருக்கிறார். ஏன் இப்பயே இணைஞ்சிருக்கிறீங்க? இப்போ மக்கள்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்களா? ரொம்ப நேரம் ஆகும் எங்க வரத்துக்கு? வணக்கம். கரூர் வேலுசாமிபுரம் பகுதியில் தான் தற்போது இந்த தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இன்று மாலை பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக நேற்று இந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தலைமையின் சார்பாக பிற்பகல் 12 மணி அளவிலே இங்கு பிரச்சாரம் மேற்கொள்வார் விஜய் என்று அந்த கட்சியின் சார்பாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. ஆனால் தற்போதுள்ள சூழலை பார்க்கும்போது விஜய் இங்கு வருவதற்கு இன்று மாலை ஒரு 5 மணிக்கு மேல் ஆகும் என்றே தெரிகிறது. என்றால் நாமக்கல் பகுதிக்கு இன்னும் அவர் வந்து சேரவில்லை. அந்த பிரச்சாரத்தை முடித்துக் கொண்டு நாமக்கல்லில் இருந்து சுமார் 52 கிலோமீட்டர் பயணம் செய்து அந்த பிரச்சார வாகனம் மூலமாக அவர் கரூரை வந்தடைவார். குறிப்பாக அவர் வரக்கூடிய வழி என்பது இந்த தேசிய நெடுஞ்சாலையாகும். தமிழகத்தின் முக்கியமான மாவட்டங்களை இணைக்கக்கூடிய இந்த தேசிய நெடுஞ்சாலை பகுதியானது இங்கிருந்து இந்த பெங்களூர் செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலை, பொது மதுரை தேசிய நெடுஞ்சாலை வழியாக தான் அவர் வரப்போகிறார். நாமக்கல் மாவட்ட எல்லையான வேலாயுதம்பாளையம் பகுதியில் இந்த தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் சார்பாக வரவேற்பு அளிக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வரும் வழி எங்கும் மக்களும் பெரும் ஆதரவை தெரிவித்து அவருக்கு வரவேற்பு அளிக்க உள்ளனர். குறிப்பாக இந்த வேலுசாமிபுரம் பகுதியில் ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளும் இடமானது இந்த பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக பிரத்யேகமாக காவல்துறை சார்பாக சமீப காலமாக அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. கரூரில் இந்த வேலுசாமிபுரம் பகுதி என்பது ஈரோடு செல்லும் சாலையாக அமைந்துள்ளது. இதற்கு அருகிலேயே கோவை செல்லும் சாலையும் அமைந்துள்ளதால் எவ்வளவு பெரிய கூட்டம் வந்தாலும் இந்த பகுதியை போக்குவரத்து நெரிசல் இல்லாமல், பொதுமக்களுக்கு இடையூறு இல்லாமல் வாகனங்களை அனுப்பி வைக்கும் ஏதுவாக இருக்கும் என்பதற்காக இந்த பகுதியை தொடர்ந்து காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்பட்டு வருவதால் தான் நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி, அதாவது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தனது பரப்புரையை மேற்கொண்டார். தற்போது அதே இடத்தில் தான் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயும் பரப்புரை மேற்கொள்ள இருக்கிறார். தற்போது இந்த பகுதியில் நூற்றுக்கணக்கான பேனர்கள் அமைத்து பிளக்ஸ் பேனர்கள், அலங்கார வளைவுகள், தோரணங்கள், சுவரொட்டுகள் என அந்த கட்சி தொண்டர்கள் பெரும் ஏற்பாடுகளை செய்து வைத்துள்ளனர். அவரை வரவேற்கும் விதமாக தற்போதே அதிக அளவில் இங்கு தொண்டர்கள் கூடி வருகின்றனர். குறிப்பாக இளம் பெண்களும் சிறுவர்களும் வந்த வண்ணம் உள்ளனர். இந்த பகுதியில் இந்த மப்ளர் விற்கும் வியாபாரிகளும் ஆங்காங்கே சுற்றி திரிந்த வண்ணம் உள்ளனர். அந்த குறிப்பாக இந்த மப்ளர் விற்கும் வியாபாரி ஒருவர் நம்மளிடம் பேட்டி அளிக்கையில் பெண்கள் அதிகமாக, இந்த கட்சியில் மட்டும் பெண்கள் அதிகமாக தங்களிடம் மப்ளர், ஐடி கார்டு போன்றவற்றை விருப்பத்துடன் வாங்கி அணிந்து கொள்வதாக தெரிவித்தார். அதே போல இளம் பெண்கள் தெரிவிக்கும் போது ஏற்கனவே ஒரு சந்தேகம் இந்த கட்சி மீது எழுந்துள்ளது. குறிப்பாக ரசிக மனப்பான்மையில் இருக்கக்கூடிய இந்த கட்சியின் தொண்டர்கள் எவ்வாறு ஓட்டளிப்பார்கள், விஜயை பார்ப்பதற்கு